Hi guys, welcome to Learn Automation Online. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் டெஸ்ட் ப்ராசஸ். இது ரொம்ப சின்ன டாபிக்கு. நான் அந்த சிலபஸில் இருக்கிற மாதிரியே அப்படியே கொண்டு போனால் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமேன்ற ஒரே காரணத்துக்காக அது பெரிய டாப்பிக்காக இருந்தாலும் சின்ன டாப்பிக்காக இருந்தாலும் அந்த ஒரு டாப்பிக்கு ஒரு வீடியோக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை ரொம்ப பெரிய டாப்பிக்காக இருந்தது அப்படின்னா அதை பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற மாதிரி சப்டிவைட் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ டெஸ்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு யூனிவர்சலான ப்ராசஸ் கிடையாது. டெஸ்ட் ப்ராசஸ் ஒரு ப்ராசஸ்னால் என்ன, நம்ம ஏதாவது ஒரு ஒரு பிளானோ இந்த விஷயத்தை இப்படி தான் செய்யணும்னு ஒரு செய்முறை, நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன் பிளான் இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுருக்கோம். கரெக்டாக? ஸோ டெஸ்டிங்க்கு நம்ம எடுத்துக்கிற போகிற ப்ராசஸ் டெஸ்ட் ப்ராசஸ். அந்த டெஸ்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது யூனிவர்சல் கிடையாது. என் கம்பெனிக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், இல்லை அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கிற டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ஓகேவா? பட் ஒரு டெஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு காமன் கோல் இருக்கும், ஒரு செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். இப்படியெல்லாம் அந்த ப்ராசஸ்க்குள்ளே சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு எழுதப்படாத விதி மாதிரி ஒன்று இருக்குது. ஓகேவா? அப்படி இருக்கிறனால தான் நம்மளால் என்னென்னா அந்த டெஸ்டிங்கோட எய்ம் என்ன, ஒரு பெட்டர் குவாலிட்டி ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு போகணுன்றது, அதை அச்சீவ் பண்ணவே முடியும். இப்போ ஒவ்வொரு நாடு எடுத்துக்கோங்க. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும். அந்த கண்ட்ரிக்குள்ளேயுமே ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை முறை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் த்ரூ அவுட் என்டையர் குளோப் எடுத்துக்கிட்டிங்கன்னா மனுஷங்க ஓரளவுக்கு இப்படி தான் வாழணுன்ற ஒரு காமன் ப்ராக்டிஸ் இருக்கும்ல எல்லாத்துக்குமே. நமக்கு அது வெஸ்டர்னாக இருக்கட்டும், இல்லை ஈஸ்டர்னாக இருக்கட்டும், இல்லை எந்த கண்ட்ரி எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் மோர் ஆர்லெஸ் நம்மளுக்குள்ள ஒரு மெஜாரிட்டி இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு காமன் கோல் அப்ஜெக்டிவ் இருக்கும். அது டெஸ்டிங்க்கும் அப்ளை ஆகும். ஓகேவா? இப்படி தான் இதுதான் ப்ராசஸ் அப்படின்னு எந்த யூனிவர்சல் ப்ராசஸும் கிடையாது. பட் இதெல்லாம் இருந்தால் டெஸ்டிங்க்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது. ஓகே. ஸோ இந்த டெஸ்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது நிறைய ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. என்னென்ன அப்படின்னா எந்தெந்த டெஸ்ட் ஆக்டிவிட்டி எல்லாம் இந்த டெஸ்ட் ப்ராசஸில் பண்ண போகிறோம், நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த ஆக்டிவிட்டி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு, ஓகேவா, அந்த ஆக்டிவிட்டி எந்த சமயத்தில் நடக்கும், இது 3 விஷயம்தான். ஓகே. ஸோ என்னென்னலாம் ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம், அந்த ஆக்டிவிட்டி எப்படி பண்ண போகிறோம் அண்ட் எப்போ பண்ண போகிறோம், இவ்வளோதான். இந்த டாப்பிக்கோட டெஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னா என்னன்ற அந்த இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கு அடுத்து பேச போகிற டாப்பிக்கில் லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அதை பற்றி நம்ம பேசினதில்லை. நீங்கள் நிறைய பிளாக்ல எல்லாம் படிச்சிருக்கும் போது டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் கூடயே இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டிங்னா என்னன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷனை இந்த குட்டி டாபிக் கூட சேர்த்து கொடுத்துட்டு போயிடும். ஸோ தட் அடுத்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இல்லாமல் இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டிங் அப்படின்னு என்னென்னா நமக்கு டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் அப்படின்னு இருக்குது, லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டிங்னு இருக்குது. நம்ம பேசினது எல்லாமே மேனுவல் டெஸ்டிங் வீடியோஸில் பேசினது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் பேசியிருப்போம். லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டிங் பேசியிருப்போம் எப்போ அப்படின்னா உங்களோட எல்லா டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங்குமே இதில் இருக்கிற ஏதோ ஒரு லெவலில் நடந்துட்டு இருக்கும். ஓகே. இப்போது ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் இருக்குது. ஓகேவா? அதாவது யூனிட் டெஸ்டிங் இருக்குது. அது என்னென்னா ஒரு ஸ்டேஜில் நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டிங்னா என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பேசிடுவோம். எடுத்தோடனே இருக்கிறது யூனிட் டெஸ்டிங். அதாவது ஒரு ப்ராடக்ட்டு டெவலப் ஆகிட்டு இருக்கு ஏர்லி ஸ்டேஜில் கோடாக அது இருக்கிற பட்சத்திலே. ஓகேவா? ஒவ்வொரு இண்டிவிஜுவல் காம்போனண்ட்டும் நம்ம டெவலப் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் டெவலப் பண்ணுறோன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கான கோடு இருக்கும். ஓகே. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு அந்த டெவலப்பர் யூனிட் டெஸ்ட் கேசஸ்லாம் எழுதி அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை டெஸ்ட் பண்ணுற ஒரு லெவல். அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்தடுத்த மாடியூல் டெவலப் பண்ணிகிட்டே போவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டெவலப் பண்ணியிருப்பாங்க, லாகின் டெவலப் பண்ணியிருப்பாங்க, அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு லாக் அவுட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. இல்லை ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி குறுக்க ஒரு ப்ராசஸ் வருதுன்னு வச்சுக்கோமே. இது ஒவ்வொரு காம்போனண்ட்டையும் ஒவ்வொரு மாடியூலையும் தனித்தனியாக நான் என்னென்னா யூனிட் டெஸ்ட் பண்ணியிருப்பேன். இப்போது நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு என்னால் லாகின் பண்ண முடியுதா, லாகின் பண்ணிவிட்டு இந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு என்னால் அந்த என்டையர் ஃப்ளோ, அந்த ஆக்டிவிட்டியை டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸை நான் இன்டகிரேட் பண்ணி ஒரு மாடியூல்லேருந்து இன்னொரு மாடியூலுக்கு எனக்கு டேட்டா கரெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஃப்ளோ ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறது இன்டகிரேஷன் டெஸ்டிங். ஓகேவா? இது எப்போ நடக்கும்? when you have several implemented and independently unit tested components இருக்கும்போது தான். கரெக்டாக? இப்படி ஒவ்வொரு யூனிட்டாக நீங்கள் சேர்த்துக்கிட்டே வரும்போது உங்களுக்கு ஒரு ப்ராசஸில் என்னென்னா அந்த சிஸ்டம் கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் ஆகிருக்கும், முடிஞ்சிருக்கும், ப்ராடக்ட் ரெடியாக இருந்திருக்கும்.
இப்போ இந்த ப்ராடக்ட்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபங்ஷனல் டெஸ்டிங்கும் பண்ணுவீங்க, நான் ஃபங்ஷனல் டெஸ்டிங்கும் பண்ணுவீங்க. இந்த இடத்துல தான் முக்காவாசி டெஸ்டர் உள்ள வர்றாங்க. ஓகே. இது 2ம் யாரே பண்ணிருவாங்க அப்படின்னா, டெவலப்பரே பண்ணிடுவாங்க. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோர்ஸ்ல நான் நெறைய டைம் சொல்லியிருக்கேன். டெஸ்டிங் அப்படிங்கிறது டெஸ்டர பத்தி மட்டும் பேசல. டெவ் டீமையும் சேர்த்து தான் பேசுது. ஓகே. ஸோ இந்த யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங் எல்லாம் அவங்க பண்ணிருவாங்க. நம்ம பண்ண போறதில்ல. இந்த ஃபங்ஷனல் அண்ட் நான் ஃபங்ஷனல் டெஸ்டிங் வரும்போது தான், நீங்க ஃபங்ஷனல் டெஸ்டிங்ல நமக்கு அகைன் ரிக்ரெஷனு, ஸ்மோக்கு, சானிட்டி அப்படின்ற மாரி நெறைய ஸ்டேஜஸ் ஆஃப் டெஸ்டிங் நம்ம பண்ணிட்டு இருப்போம்ல. எந்தெந்த டைம்ல என்ன டெஸ்டிங் பண்ண போறோம்ன்னு. இந்த டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் எல்லாம் இந்த டெஸ்ட் லெவல்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல உள்ள வரப்போகுது. புரியுதா? இத தான் நான் முன்ன சொன்னது. இப்போ நான் ஃபங்ஷனல் டெஸ்டிங் பண்ணணும்னா, நீங்க பெர்ஃபார்மன்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு, லோடு அப்படின்னு இந்த மாரி ஏதோ ஒரு டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். அண்ட் ஃபைனலா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னா, அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். அந்த ப்ராடக்ட் எண்ட் யூசரோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணிச்சா, ஆர் எல்ஸ் ஒரு கான்ட்ராக்ட் நம்ம அவங்க கூட போட்டிருப்போம். அந்த கான்ட்ராக்டை மீட் பண்ண மாதிரியான ஒரு இதை கொண்டு போயிருக்குமா, இல்லை இதுக்குன்னு சர்டைன் ஸ்பெசிஃபிகேஷனோ ரெகுலேஷன்ஸ் ஏதோ இருக்கா, அதை மீட் பண்ணுதா அப்படின்னு இது எல்லா டெஸ்டிங்கும் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் லெவலில் நடக்க போகுது. ஓகேவா? ஸோ யூனிட், இன்டகிரேஷன், சிஸ்டம், அக்செப்டன்ஸ் இது 4ம் லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டிங். ஓகே. இந்த லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டிங்கில் தான் நம்ம பார்க்குற எல்லா டைப்ஸும் ஏதோ ஒரு பாயிண்டில் வந்துக்கிட்டு இருக்கும். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கான்செப்டோட பார்க்கலாம். சியர்ஸ். தேங்க்ஸ்.